போன வீடியோல நம்ம நார்த் இந்தியா சவுத் இந்தியா இது ரெண்டுத்துக்கான ஹிஸ்டாரிக்கல் டிஃபரன்ஸை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல டெவலப்மெண்ட்ல இருக்கிற டிஃபரன்சஸ்லாம் பார்ப்போம். பார்ட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பா பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த வீடியோ நல்லா புரியும். ஸோ நம்ம இப்போ டெவலப்மெண்ட்டுக்கு ஜிடிபி பர் கேபிட்டாவை ஒரு இண்டிகேட்டரா யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு நார்த் இந்தியா சவுத் இந்தியா ரீஜன்ஸ்ல இருக்கிற பர் பர்சன் ஜிடிபியை தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் ஆர்பிஐ வெப்சைட்ல பப்ளிஷ் ஆன ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் தான் எடுக்க போறேன். இதை யார் சப்மிட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், இவங்க தான் இதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ரிப்போர்ட்ல 2022-2023 ரிப்போர்ட்ஸ் எதுவும் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா இதுல ஒரு சில ஸ்டேட்ஸுக்கான டேட்டா இல்ல. ஸோ நம்ம 2021-2022 டேட்டாவை எடுத்து பார்ப்போம். இதுல நான் சொல்ல போற வெப்சைட்ஸ்க்கான லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ நீங்களும் வேணா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த அனாலிசிஸ் எடுத்து பார்த்தோம்னா நார்த் இந்தியாலே லோவஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது உத்தரப்பிரதேஷ் வித் 73,048 ருபீஸ். அதே நம்ம சவுத் இந்தியாலே லோவஸ்ட் ஸ்டேட்டை பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் தான். அது 1,92,587 ருபீஸ் ஜிடிபியில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷோட பல மடங்கு அதிகம். நார்த் ரீஜன் சவுத் ரீஜன் இல்லாமல் இண்டிவிஜுவலாக அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கோவாவும் சிக்கிமும் தான் டாப் 2ல இருப்பாங்க. போன வீடியோவில் சொல்றேன்னு சொன்னேன், அதுக்கு காரணம் இதுதான். இதனால தான் நான் கோவாவை சவுத் இந்தியாவில் சேர்க்கல. கோவா சேர்த்தா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம சவுத் இந்தியா ரொம்ப பணக்கார ரீஜனாக இருக்கும். அண்ட் சிக்கிம் ஏன் இவ்வளோ ரிச்சா இருக்குன்றதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன். இன்னும் இந்த ரிப்போர்ட்ல நமக்கு என்னெல்லாம் தென்படுது பார்த்தீங்கன்னா டெல்லி சண்டிகர்லாம் கூட டாப்லேயே இருக்காங்க. ஆனால் ஆவரேஜா 2 லேக்லேருந்து 2,50,000 இருக்கிற ஜிடிபி ஸ்டேட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்டா நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரியிலேயே வந்துடும். ஸோ இந்த மேப் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிரும். இந்த லைட் ப்ளூ ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோ ஜிடிபி பர் கேபிட்டா இருக்கிற ஸ்டேட்ஸ், அண்ட் டார்க் ப்ளூ இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜிடிபி பர் கேபிட்டா இருக்கிற ஸ்டேட்ஸ். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சவுத் இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு டார்க் ப்ளூவில் இருக்குது. இதே நார்த்து சென்ட்ரல் ஈஸ்ட் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக லைட் ப்ளூவில் தான் இருக்குது. சரி, ஜிடிபி பர் கேபிட்டா மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் வெல்த் தான். இன்னும் வேற என்னெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாவர்ட்டி மெஷர்மெண்ட்ஸும் எடுத்து பார்க்கலாம். இதுக்கு நம்ம மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை தான் எடுத்து பார்க்க போகிறோம். இந்த ரிப்போர்ட் ஆக்சுவலாக நீத்தி ஆயோக் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். மல்டி டைமென்ஷனலி புவர் பீப்புள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் டோட்டல் பாப்புலேஷனில் 0.55% தான் இருக்காங்க. அண்ட் கேரளாக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அண்ட் லக்ஷதீப்பும் வந்துடுறாங்க. அண்ட் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டாப் 10க்குள்ளே வந்துடுறாங்க. இந்த டாப் 10ல ஒரு சில நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸும் இருக்காங்க, லைக் பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா. ஆனால் யூபி ராஜஸ்தான் கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அடிமட்ட ரேங்க்ல தான் இருக்கு. யூபியில் 22.93 மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி பீப்புள் இருக்காங்க மொத்த பாப்புலேஷன்ல. அண்ட் ராஜஸ்தான்ல 15.31%. அண்ட் லிட்ரஸி ரேட்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே லிட்ரஸி ரேட் அதிகமாகவே வச்சிருக்காங்க. இதுலேருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஏன் சவுத் இந்தியா வந்துட்டு ரொம்ப டெவலப்டு ரீஜனாக இருக்கு நார்த் இந்தியா கம்பேர் பண்ணான்றது உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆண்ட மகாராஜாங்கன்னு சொல்வீங்களா? கிடையவே கிடையாது. இப்போ நம்மளை ஆண்டுட்டு இருக்கிற கவர்மெண்ட்ஸ் தான் அதுக்கு காரணம். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் இவ்வளோ டெவலப் ஆகுறதுக்கு காரணம் 1970s, 1980s அண்ட் 1990ஸ்ல அவங்க தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்த ஸ்டேட் பாலிசிஸ் தான். டேட்டா சயின்டிஸ்ட் ஆர்எஸ் நீலகண்டன் என்ன சொல்கிறாருன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்டில் பாப்புலேஷன் க்ரோத் கம்மியாக தான் இருந்திருக்கான். அண்ட் இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. சவுத் இந்தியாலலாம் ஒரு பெண் குழந்தை பிறந்தா நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அந்த பெண் குழந்தைக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, காலேஜ் போகிறதுக்கு, வேக்சினேட் ஆகிறதுக்கு, நல்ல ஹெல்த் கேர் கிடைக்கிறதுக்கு, நல்ல வேலைக்கு போகிறதுக்கு. ஒரு சில பெண்கள்லாம் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனும் பண்ணுறாங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இந்த கவர்மெண்ட்ஸ் என்னதான் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மிட் டே மீல் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதனால பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஸ்கூல்ஸில் அட்மிஷன்ஸ் வந்துச்சு. நிறையா குழந்தைங்க ஸ்கூலுக்கு படிக்க வந்தாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவோட ஐடி கேபிட்டலே பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். அண்ட் அது இப்படி இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் கர்நாடகா கவர்மெண்ட் 1997ல் போட்ட ஐடி பாலிசி தான். அந்த பாலிசினால எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிஸ் பெங்களூர்ல வந்து குவிய ஆரம்பிச்சாங்க. அண்ட் மூணாவது பாயிண்ட், அதே 1997ல் ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு பில்கேட்ஸை பார்த்து அவர்கிட்ட கேட்டாரு ஹைதராபாத்லயும் ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை தொடங்கன்ட்டு. பில்கேட்ஸும் வாக்கு கொடுத்தாரு. சியாட்டல்ல விட்டு மைக்ரோசாஃப்ட் ஒரு டெவலப்மெண்ட் சென்டர் வச்சா அது ஹைதராபாத்ல தான் வைப்பேன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஹைதராபாத்ல ஒரு மைக்ரோசாஃப்ட் டெவலப்மெண்ட் சென்டரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மைக்ரோசாஃப்டோட சிஇஓவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திர பிரதேஷ்காரர் தான், சத்யா நடேலா. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா
2018ல் ஆர்பிஐ பண்ண ஒரு ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வர ரெமிட்டன்ஸில் 46% ஆல்மோஸ்ட் பாதி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் இருக்கிற 4 ஸ்டேட்லேருந்து மட்டுமே வருதான். ரெமிட்டன்ஸ்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குற இந்தியன்ஸ் இந்தியாவுக்கு பணம் அனுப்புகிறாங்கல்ல, ஸோ அதை தான் ரெமிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சவுத் இந்தியாவிலேருந்து தான் நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை பார்த்து இந்தியாவுக்கு காசு அனுப்பிச்சிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, கேரளா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கம்ப்ளீட் நேஷனல் ஆப்டிக் ஃபைபர் நெட்வொர்க் ப்ராஜெக்ட். இது மூலயமா அவங்க 35,000 கிலோமீட்டருக்கும் மேலே ஃபைபர் ஆப்டிக் கேபிளை இன்ஸ்டால் பண்ணாங்க. இது மூலயமா அவங்க 2 மில்லியன் ஏழை வீட்டுக்கு கூட ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுத்தாங்க. ஸோ தட் அந்த ஏழை வீட்டில் கூட அந்த குழந்தைங்க நல்லா படிக்கணுன்றதுக்காக 2021ல் சென்டர் ஃபார் நியூ எக்கனாமிக் ஸ்டடீஸ் ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அவங்க ஆக்சுவலாக ஒரு 5 பேசிக் திங்ஸை வச்சு ஒரு ஸ்டேட் வந்துட்டு பணக்கார ஸ்டேட்டா இல்லையான்னு சொல்லி மெஷர் பண்ணாங்க. அந்த 5 பேசிக் திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், ஹெல்த் கேர், பேசிக் கம்யூனிட்டிஸ், சோசியோ எக்கனாமிக் செக்யூரிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். அண்ட் இதுபடி அவங்க இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ரேங்க் பண்ணாங்க. அண்ட் இதுலேயும் வித் நோ சர்ப்ரைஸ் இந்தியாவில் இருக்கிற டாப் 10 ஸ்டேட்ஸில் 4 ஸ்டேட் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் தான். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் ஸ்டேட்டு சிக்கிமும் கோவாவும் தான். அண்ட் லிஸ்ட்லேயே கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உத்தரப்பிரதேச பார்க்கலாம். உங்களுக்கு இதிலே கிளியராக புரியும் சவுத் இந்தியன் கவர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்களோட நலனுக்காக நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்ட்டு. அதுவும் முக்கியமாக எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் பேசிக் கம்யூனிட்டிஸில் அதிகமாக செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2019ல் வேர்ல்ட் பேங்க் நீத்தி ஆயோக் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹெல்த் பர்ஃபார்மன்ஸில் டாப் ரேங்கர்ஸாக வந்திருக்காங்க. அதே யூபி, ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லேயும் கீழே தான் இருக்காங்க. உங்களுக்கு இப்போதான் ஒரு கேள்வி வரும், ஏன்டா சவுத் இந்தியன் கவர்மெண்ட்ஸ் மட்டும் மக்களுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சர்ப்ரைசிங்லி இதுக்கான ஒரு ஆன்சர் இங்கே இருந்த ஹெல்தியான பொலிட்டிக்கல் காம்படிஷன்ஸ் தான் அதுக்கு காரணம். ஏன்னா ஏதாவது ஒரு கட்சி ரொம்ப நாளைக்கு அவங்களே பவரில் இருந்தாங்கன்னா அவங்க அந்த பவரை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்குவாங்க. மக்களுக்காக வேலை செய்கிறது இயல்பாகவே நின்று போயிடும். இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து 5 டெக்கேடும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் காங்கிரஸ் தான் இருந்திருக்காங்க. 50 வருஷத்துக்கும் ஒரே பார்ட்டி திரும்ப 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 அதே எலெக்ஷன் ஜெயிக்கும் போது அவங்க அதை லெத்தாஜிக்காக எடுத்துக்கிறாங்க. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருந்த 27 வருஷம் பிஜேபி ஆட்சி, பெங்காலில் 3 டெக்கேடாக இருந்த லெஃப்ட்ஸ் ரூல். எப்போல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மோனோபொலி தென்படுதோ அப்போல்லாம் அங்கே இருக்கிற சாமானிய மக்களுக்கும் பாலிடிக்ஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷன் துண்டிக்கப்படுது. அண்ட் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக போடுற பாலிசிஸ்லாம் குறைச்சிக்கிட்டே வந்துடுவாங்க. அண்ட் சாமானிய மக்களும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்காம விட்டுடுறாங்க. இதே நம்ம சவுத் இந்தியாவுக்கு வந்தோம்னா சவுத் இந்தியாவில் எந்த ஒரு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா மோனோபொலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இங்கே பயங்கரமான காம்படிஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கு. கேரளாவில் இருந்த லெஃப்ட் பார்ட்டி அலைன்ஸும் காங்கிரஸ் பார்ட்டி அலைன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக பவரில் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிஷன் கட்சியாக இருக்கிறதுக்கும் அதிகமாக காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. அதே பெங்காலில் பார்த்தீங்கன்னா இவங்க அங்கே மோனோபோலியாக இருந்ததுனால கேரளாவில் அவங்களோட வேலை ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு பெங்காலை கம்பேர் பண்ணும்போது. அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தோன்னா அதிமுக, திமுக 2 பேருமே பவரில் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான காம்படிஷன் இருந்துச்சு. இதே விஷயம் நம்ம அப்படியே கர்நாடகாலையும் பார்க்கலாம். கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட், ஜேடியு கவர்மெண்ட்ஸ் அண்ட் பிஜேபி கவர்மெண்ட் இந்த 3 கட்சியும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பவரில் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஹெவியான பொலிட்டிக்கல் காம்படிஷன்ஸ்னால ஆட்டோமேட்டிக்காக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு வெல்ஃபேர் பண்ணியே தீரணும். அந்த ஒரு கட்டத்துக்கு அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லி தள்ளப்படுறாங்க. அண்ட் இதனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களும் எஜுகேட் ஆகிறாங்க. அவங்க எஜுகேட் ஆகிறதுனால அவங்களோட பேசிக்கான தேவைகளை அவங்களே கேட்டுக்கிறாங்க. லைக் எங்களுக்கு எஜுகேஷன் வேணும், ஹெல்த் கேர் வேணும், பேசிக் கம்யூனிட்டிஸ் வேணும்னு அவங்களே குரல் கொடுக்குறாங்க. அண்ட் சவுத் இந்தியாவில் குரூப் ஆஃப் சிவில் சொசைட்டிஸும் அதிகமாக இருக்குது. அண்ட் அவங்க நல்லாவும் வேலை பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவில் எக்கச்சக்கமான ரெவல்யூஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் சவுத் இந்தியாவில் இருந்த ரீஃபார்மர்ஸும் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பெரியார் ஐயா, கேரளாவில் நாராயணகுரு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா முன்னேறதுக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்காங்க. இவங்க மக்களை அவங்களுக்காக சிந்திக்க வச்சாங்க, அவங்க வேலையை அவங்கள செய்ய வச்சாங்க. ஸோ இந்த 2 வீடியோ மூலியமா நான் சவுத் இந்தியா தான் பெஸ்ட்டு, நார்த் இந்தியாலாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல வரல. நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எல்லாமே இந்தியாக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா நம்ம இவ்வளோ தூரத்துக்கு முன்னேறினதுக்கு காரணம் இங்கே இருந்த ஹெல்தியான பொலிட்டிக்கல் காம்படிஷன் தான். ஸோ சென்ட்ரல் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, மறக்காமல் போய் ஓட்டு போடுங்க. எந்த ஒரு கட்சியும் வந்துட்டு மோனோபொலியாக இருக்கிறதுக்கு விடவே விடாதீங்க. ஒரு ஹெல்தியான காம்படிஷனை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்மளால முடிஞ்ச வேலையை நம்ம செய்வோம். அண்ட் ஒரு டெவலப்ட் கண்ட்ரி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலை இருக்குது. அதுக்கு சவுத் இந்தியாவும் வேலை பார்க்கணும், நார்த் இந்தியாவும் வேலை பார்க்கணும். இந்த வீடியோ மூலயமா நம்ம இவ்வளோ டெவலப்டாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கவர்மெண்ட்ஸ் தான். அண்ட் அந்த கவர்மெண்ட்ஸ் இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான்றதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மறக்காமல் போய் ஓட் போடுங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோவை மறக்காம இந்த எலெக்ஷன் முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நான் ஆல் இந்தியா சுத்தினதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். சேர்ந்து முன்னேறுவோம். பாய்.